நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 1500க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்ற முதல் தகுதி சுற்று, 136 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்ற இரண்டாம் சுற்று, முத்தான பாடல்களை கொத்திக் கொண்டு செல்ல உங்கள் முன்னால் நாங்கள், தலைநகரை நோக்கி தனது இசை பயணத்தை மேற்கொள்ள தவமாய் காத்திருக்கும் பாடகர்கள். இத்தனை பேரில் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அந்த பொன்னான வாய்ப்பு? காத்திருப்போம். இத்தனை பேர் மேல் யார் மேல் பட போகிறது வெற்றி கதிரவனின் முதல் கீட்? இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் திருச்சி. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். திருச்சியில் 1500க்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உங்க ஊர்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி குவிச்சிட்டாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த ஒரு 136 பேர் மட்டும் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ அடுத்து இவங்க கடக்க போற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும் மிஸ்டர் சூர்யா? ரொம்ப எளிமையான பாதை அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா இல்லை, ரொம்ப கடினமான பாதை. ஏன்னா இந்த 136 பேர்ல இருந்துட்டு வெறும் 20 பேர் தான் சென்னைக்கு பயணிக்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு இந்த திருச்சி மாநகரில் நடக்கக்கூடிய இந்த ஆடிஷன்ஸ் தான் திருச்சி ஜோனல் ஆடிஷனுடைய கடைசி சுற்று. ஸோ உங்களுடைய நம்பிக்கை மென்மேலும் இன்னும் 2 மடங்கு ஆகணும், இல்லை இரட்டிப்பாகணும். எஸ், இப்போ உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? ஸோ நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜட்ஜஸ் இன்னைக்கு உங்களுக்காக வர போறாங்க. முதலாவதாக சூப்பர் சிங்கர் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி SP ஷைலஜா அவர்கள், திரு புஷ்பவனம் குப்புசுவாமி அவர்கள், திருமதி ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, திரு தேவன், திருச்சியில இருந்து நல்லா பாடக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல இருந்து நாங்க குறைவான நபர்கள் தான் தேர்ந்தெடுக்க போறோம். I wish you all the best. Take care of yourselves and your throat. நல்லா பாடுங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் உங்களை ஜட்ஜ் பண்ண தயாரா இருக்காங்க. நம்பிக்கையோட உங்களுடைய பயணத்தை தொடருங்க. எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள். ಭಾರ್ಗವಿ. எஸ் சார் மேம். எஸ் சாரா? நானும் சாரா? நோ மேம், சாரி மேம், கொஞ்சம் டென்ஷனில் அப்படி மாற்றிட்டேன் மேம். இன்னும் டென்ஷனா? லைட்டாக மேம். லைட்டா இருக்கு மேம். சரி, என்ன பாட்டு பாடுறீங்க? உளுந்து விதைக்கையிலே சாங். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்கள் தான். நல்லா ஜாலியாக பாடணும். எஸ் மேம். சரியா? ரெடியா சார்? ஓகே ஓகே, பாடுங்க. உளுந்து விதைக்கையில சுத்தி பூத காத்து அடிக்கையில நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு ஆத்துமேட தாண்டி போனே. கண்ட நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்சு குழி பூத்து போனே. உளுந்து விதைக்கையிலே சுத்தி பூத காத்து அடிக்கையிலே நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு ஆத்துமேட தாண்டி போனே. கண்ட நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்சு குழி பூத்து போனே. சிரிச்ச முகத்தோட பாடுற, அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாட்டு ரசித்து பாடுற. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பாட்டு எங்கெங்கேயோ போகுது. கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே பாட்டு கரெக்டாக கற்றுண்டு பாட மாட்டேங்கிறீங்க. டென்ஷன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு தாளத்தில் பாடுறதுக்கு டென்ஷனுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பக்காவாக கற்றுக்கணும். உங்கள் ஆர்வத்தை பாராட்டுறோம். மறுபடியும் கற்றுக்குங்க. அடுத்த சூப்பர் சிங்கருக்கு வாங்க. வாழ்த்து. ஹலோ மிஸ் வர்ஷா பார்கவி. இன்னைக்கு என்ன பாட போறீங்க? வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த
கந்தனையன் ஓகே வர்ஷா தேங்க்யூ. We're gonna put you on wait list. யா வெயிட் லிஸ்ட். மீனாட்சி மீனாட்சி மேம். சரி பாடுங்க. திறந்த கதவு என்றும் மூடாது, இந்த சிறந்த இசை விருந்து குறையாது, இது போல் இல்லம் எது சொல் தோழி, பாமரி கரிக ரேக நிதனி கரி கரி கம கமத மத நிச்ச நிச்ச நிரிச்ச சாச நிரிச நிதனி நின்னி தச நித மத சாச நிரிச நித நின்னி தச நித மத தனி மத கக மத சானித மகரி காற்றில் வரும் கீதமே. போதும் நீங்கள் சுரம் பாடினீங்கல்ல, எத்தனை இடத்துல அந்த சரியான அந்த அக்ஷரத்து மாறி போயிடுச்சு தெரியுமா? ஸ்வரஸ்தானங்கள் சரி, ஸ்வரஸ்தானங்கள் நல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை உங்களுக்கு. ஓகே வா. ஜெயராம், என்ன பாட்டு பாட போறீங்க? யாத்தருவார் இந்த அரியாசனம், யாத்தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா யாத்தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா யாத்தருவார் இந்த. நல்லா இருக்கு சார். ஆமாம். இப்போ நம்ம திருச்சி ஜோன்ல இருந்து செலக்ட் ஆயிருக்கக்கூடிய முதல் கண்டஸ்டன்ட் அவர்களை வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் ஜெயராம். செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? உங்க காஸ்டியூமா? காஸ்டியூம் இல்லை, பாடுறதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இவங்களுக்கும் சொல்லுவேன், பயப்படாமல் பாடுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தான். அசால்ட்டாக பாடினா போதும், அவ்வளோதான். நான் அதே தான் கடைபிடிச்சேன், அவ்வளோதான். பயம் இல்லாமல் பாடுங்க, அவங்கள பயமுத்துற மாதிரி பாடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் கூட வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து யார் வந்திருக்காங்க இன்னைக்கு? கப்பல மனைவி வந்திருக்காங்களா? வாங்க மேடைக்கு வாங்க. இந்த கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. உங்களை வாழ்த்துவதற்காக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன சீசன்ல வந்து செல்ல குரலை தேடிட்டு இருந்தோம். அந்த செல்ல குரலையே கூப்பிட போறோம். உங்களை வந்து வாழ்த்துவதற்கும் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கும் லெட்ஸ் வெல்கம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 யோட டைட்டில் வின்னர் மிஸ்டர் ஆஜே. பாரதி. ஹலோ பாரதி. ஹலோ சார். ஓகே, நீங்க என்ன சாங் நீங்க பாட போறீங்க? நீதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன், காற்றில் நானே. வேற ஏதாவது சாங் பாடுறீங்களா? வேற சாங். டலமு டலமு டல டல டலமு 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 டல டல டலமு 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 டலம். Thank you பாரதி. காயத்ரி பாடுங்க. ராதுல ரசிக்கிறவல்லா, நீ அசப்புற நல்லா, இருக்கின மனங்களை இழுக்கிற கூத்து, இது சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து, மாசெல்லா மாறுவேடம் மாசெல்லா, பூண்டு வந்த மாசெல்லா, வெண்ணிலாவே எதை வேவு பார்த்தாயோ, மாறுமோ நீலவானம் மாறுமோ, நீண்ட தூரம் மாறுமோ, 100 மேகம், இது வயசின் சூதாட்டம். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா மூச்சில் தான் பிரச்சனை. கம்மியாக மூச்சு வாங்கி பாடுற மாதிரி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த பிரெத் பத்த மாட்டேங்கிறது. இப்போதைக்கு நாங்கள் உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறோம்.
வணக்கம் முருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை மறுபடியும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் நீங்கள் பார்வையோடு வருவீங்க அடுத்த தடவை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே மேம். பாடுங்க. கட்டழகு கோர் பட்டியலிட்டு காட்டுது இன்டர்நெட்டு, மனச விட்டு மௌச தட்டு மாட்டிடும் 18. ஜிரக்கை எதற்கு பறந்தோடலாம், இருக்கும் ட்ரெஸ்ஸை மறந்தாடலாம். ஜிரக்கை எதற்கு பறந்தாடலாம், இருக்கும் ட்ரெஸ்ஸை விரைந்தோடலாம். கம்ப்யூட்டரில் காதல் செய்யும் கலாமினி, காதல் விதை கண்ணோடு தூவி காதல் மயம். முருகன், சொல்லுங்க மேடம். நீங்கள் வந்து நேற்று வந்தீங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். பட் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பத்தலைன்னு தோணுது முருகன். என்ன பாட்டு பாடணும்னு வந்திருக்கீங்க? வெள்ளி முளைச்சிருச்சு, வெடிய காரம் பொறந்துடுச்சு, துள்ளி எழுந்திடுவோம், தோணியதை தள்ளிடுவோம், தூரக்கட சென்றிடுவோம், தூண்டிலிட்டு மீன் பிடிப்போம், கடலென கரத்தினிலே காலமெல்லாம் நாம் மிதப்போம், காத்து மழை புயலிடையே கலந்து இன்பம் பெற்றிடுவோம். தைதரும் 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 தை 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 தை, கடலென கரத்தினிலே காலமெல்லாம். ஓகே கண்ணா, நல்லா இருக்குது. ஆனால் முழுசாக அந்த பாட்டோட பாவம் வாங்கி பாடணும். அட் த சேம் டைம் கிளியராக இருக்கணும். எந்த இது ஒரு அழகு சேர்க்கணும் அந்த பாட்டுக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பாட பாட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஓகே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். திருச்சியில் இந்த தடவை நம்ம ஆடிஷன்ஸ் நடத்திட்டு இருக்கோம். 1500 பேரோட ஸ்டார்ட் பண்ண இந்த ஆடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறுதி கட்டம். இந்த இறுதி கட்டத்தில் வெறும் 136 பேர்லேருந்து 20 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஜட்ஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து அந்த ஸ்ட்ரிக்டான ஜட்ஜஸை மீட் பண்ண போகிற நிவேதா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நீங்கள் திருச்சி சோனை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்ட்டு? ஓகே, இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக நம்ம நிவேதா இருக்காங்க. இதே மாதிரி தான் 136 பேரும் அவங்களோட ஆடிஷன்ஸை வந்து நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். டு தி ஆடிஷன்ஸ். நிவேதா, ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க நிவேதா? சூப்பராக இருக்கேன். இப்போ இன்னைக்கு என்ன பாட்டு? ஒரு இனிய மனது ஜானிலின். அதுதானே போன ரவுண்டில் பாடினீங்க. அவ்வளோ ஞாபகம் இருக்கு மேம், 1.5 வருஷம் கழிச்சு. ஓ, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதே பாட்டு பாடிருக்கீங்க. அப்போ எனக்கு இப்போ அந்த பாட்டு வேண்டாம். காண கருங்குயிலே எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது நல்லா வருமோ. காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து பொண்ணு தரியா தரியா, மனசிலிடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா. நிவேதா, ஊரு சனம். ஓகே, வேற பாட்டு. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். நிவேதா, ஓகே கண்ணா, நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. இப்போதைக்கு வந்து வெயிட் லிஸ்ட்டில் போடுறோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். வாங்க, வணக்கம் நீலகண்டன். சார் எந்த பாட்டு பாடுறீங்க சார் இப்போ? அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். சரிங்க சரிங்க, நீங்கள் பாடின இந்த பாட்டு வந்து என்ன ராகம்னு தெரியுமா? அதிசய ராகம்னு சொன்னீங்க, அது என்ன ராகம்? உண்மையிலே தெரியாது சார். சரி, ரொம்ப பரவாயில்ல, கரெக்டாக இருந்துச்சு. அது வெறும் மகத்தி சகபனி சாணி பகசா. அந்த அதிசய ராகம் அது பாடினது போல் முழுமையாக இன்னும் வரலை. அதனால் நாங்கள் இப்போ தற்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறோம்.
அடுத்த போட்டியாளர் பூகோள வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருப்பவர். என் பேர் பவித்ரா. நான் பிறந்ததெல்லாம் சென்னை. ஆனால் எனக்கு இப்போ வந்து நான் இங்கே இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கம். எனக்கு என்ன ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் அப்படின்றனால நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இருக்கோம் இப்போதைக்கு. சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு கற்றுட்டுருக்கேன். நான் இப்போ வந்து வயலின் கற்றுட்டுருக்கேன். சூப்பர் சிங்கரில் பாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு கற்றுட்டுருக்கேன். இப்போது எனக்கு சூப்பர் சிங்கரில் பாட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஹலோ பவித்ரா. ஹலோ, வணக்கம். என்ன பாட போறீங்க? என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? என்னை மயக்கிய மெல்லிசையே. தேங்க்யூ பவித்ரா. டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், கடைசியில் ரொம்ப கீழே எடுத்துட்டேன். அதனால எலிமினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் சார். ஓகே, என்ன சாங் பாட போறீங்க இன்னைக்கு? இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவிது, பலை தேடும் அந்நாடை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது அன்பே. ஓகே தர்ஷனா. தேவன், I think that's today is not your day. I mean, இன்னும் கொஞ்சம் throat இன்னும் சரியா clear ஆகல. So we'll have to நோட்ஸ் கூட தப்பா பாடுங்க. ஆமாமா. இதுவரை அதான் நோட். இதுவரை இப்போ கரெக்டா இருக்கு. பட் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, ஸோ திஸ் டைம் பாட்டு ஒழுங்காக கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும், நோட்ஸில் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னாங்க. என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. ஸ்ரவன் நாராயண், முந்தி ரவுண்ட்ஸில் ரொம்ப நல்லா பாடினீங்க நீங்கள். ஸோ இந்த வாட்டி எந்த பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க? Something, 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 something. உனக்கும் எனக்கும் something, something. Laptop சொல்லும் something. Logic இல்லா magic something. Hello என்றாலே something என்றாலும் 16 தொடங்கி 60s வரைக்கும் something in யாரடா. எல்லாரோட சப்போர்ட் தான் நம்ம இங்கே இந்த லெவலுக்கு வர வந்த காரணம். ஸ்கூலில் பிரின்சிபல்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கா. ஸ்ரவன் வந்து இதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலி ஹீ இஸ் ஃப்ரம் ஏ மியூசிக்கல் ஃபேமிலி. அதனால் நாங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கோம். கனவு எல்லாருக்குமே இருக்கும், அது நினைவாகிறது கடவுள் கையில் இருக்குது. அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அதனால் நான் கடவுளை நம்பினேன். அது இன்னைக்கு உண்மையாச்சு. வணக்கம் ஜி. வணக்கம் சார். உங்களுடைய பெயர்? என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. எந்த தனிப்பட்ட திறமையை வச்சு நம்ம ஜட்ஜை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க? தலைப்பாட்டு பாடலான்னு இருக்கேன் அஜித். ஓகே. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா,
ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பா. அழகாமாச்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய, ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்கரடி. அள்ளி வர நாங்கள் அடியா, அள்ளி வர நாங்கள் அடியா. எப்படி தமிழ் ஏன் இவ்வளவு தகராறு? அதுவும் இல்லாமல் மூச்சு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். மூச்சு வாங்குறது அது வந்து வெறும் ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் வரும். அது நல்ல ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு குரல் நல்லா இருக்கு, நல்லா பேசுது. சரிங்க சார். நல்லா பயிற்சி எடுங்க. ஓகே சார். அதனால இப்போதைக்கு வெயிட் லிஸ்ட்டில் போடுறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறவங்க. வாங்க, உங்கள் பேருன்னு சொல்லுங்க. அகிலன் மேடம். அகிலன் மேடம். ஓகே, பரவாயில்ல, டென்ஷன் ஆகிடுது. சரி, நேற்று என்ன பாடினீங்க? நேற்று லவ் டுடே படத்துலேருந்து ஏன் பெண் என்று பிறந்தாய் அந்த பாட்டு பண்ண. சரி, இன்னைக்கு என்ன பாட போகிறீங்க? குறை ஒன்றும் இல்லை என் காதலியே, குறை ஒன்றும் இல்லை, நான் பார்த்ததும் பார்த்தாய், நான் சிரித்ததும் சிரித்தாய், என்ன போச்சு? இருங்க. சாலையில் போகும்போது நம்ம இடது பக்கம் போவோம்ல, இடது பக்கம் தானே போவோம். அப்படியே வலது பக்கம் மாட்டிச்சு, வண்டி வலது பக்கம் போச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் 2வது லைனுக்கு ஸ்ருதி வேறு மாறிடுச்சே. ஸ்ருதியில் இல்லை, உங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் வெளியில் வர மாட்டேங்கிறது. அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஓகே, வாங்க. அஞ்சலி, தேவனை பார்த்தா பயமா இருக்கா? யோ என்னையா? இல்லை வேற ஏதோ ஒரு யோசனையில் வந்தீங்களே, என்ன நினச்சிக்கிட்டே வந்தீங்க நீங்கள்? இல்லை எப்படி பாட போகிறோம்னு நினச்சிட்டு வந்தேன். சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜோராக தான் பாடுங்க. நோ என்ன ப்ராப்ளம். பாட போகிறீங்க? குடகுமலை சாங் பாட போகிறேன். டேக் அஞ்சலி. மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானி நீதானி. சாரி, Thanks so much, அஞ்சலி. பயிற்சி பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். கேஷவ். வணக்கம் மேடம். ஓகே, கேசவ, எங்கேருந்து வரீங்க? சார் நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். தூத்துக்குடி. அடேங்க அப்பா. சரி, இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க நீங்கள்? அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைத்து இசைந்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொளி சிலம்பொழிதான், கழுத்தில் இருப்பது வளம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். மிஸ் ராஜலக்ஷ்மி. ஹலோ, ஹவ் யூ? சரி, என்ன பாட போகிறீங்க? ஏறாத மேடை இங்கே இளமானும் ஏறி, ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி, யாருக்கும் புரியாத புதிர் பாட்டு பாடி, கண்ணாணி வளைத்தேனே கணக்காக தேடி, ராக்கோழி சத்தம் கேக்குது, ஏ ராசாவே பூவாசம் வட்டம் போடுது. ஓகே, யூ செலக்டட். ராஜலக்ஷ்மி, யூ செலக்டட். ரொம்ப நாள் கனவு ஏர்டெல் சூப்பர் சிங்கர், ரொம்ப வருஷத்தோட கனவு. இன்றைக்கி வந்து எப்படியாவது நம்ம பெஸ்ட்டு கொடுத்து செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இதோடு இருந்தேன். ஆக்சுவலி மார்னிங்லேருந்து எனக்கு த்ரோட் ஓப்பன் ஆகலை, பேச முடியல என்னால். என்னோடய பேரண்ட்ஸ் வரல, பட் என்னோடய பேரண்ட்ஸ் ஸ்டேஜில் என்னை பார்த்துக்கிட்டது வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா. திருச்சி ஜோனை ரெப்ரசென்ட் பண்ண போற ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் வந்து இந்த பேட்சை நீங்க போடணும் ப்ளீஸ். ஓகே, செலக்டட் பேட்ச் அப்படின்ற ஒரு பேட்ச் கனவு மாதிரி இருக்கா இல்லை எப்படி? கண்டிப்பாக இதோட ரெஸ்பான்சிபிள் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சென்னையில் நான் வந்து என்னோட பெஸ்ட்டு கொடுத்து ப்ரூவ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ஜோனல் ஆடிஷன்ஸில் 138 பேர் தன்னுடைய 3வது சுற்றுக்காக காத்துட்டே இருக்காங்க. இந்த 3வது சுற்றுலேருந்து 20 பேர் சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த 138 பேரில் செந்தில் அரசுன்னு சொல்லிட்டு ஒரு நபர். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய திருச்சி ஆடிஷன்ஸில் 2008 சமீபத்தில் நடந்த அந்த திருச்சி ஜோனல் ஆடிஷன்ஸில் வந்த பல்லாயிரக்கணக்கான பேரில் டாப் 40 அப்படிங்கிற கண்டஸ்டாக செலக்ட் ஆனவர். பட் டாப் 30 அப்படிங்கிற அந்த ஜோனலில் அவரால் செலக்ட் ஆக முடியல. இருந்தாலும் தன்னுடைய முயற்சி தளராமல் மீண்டும் இதே திருச்சி ஜோனல் ஆடிஷனுக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி 138 கண்டஸ்டன்ட்டில் ஒட்டுறா நிற்கிறார். ஸோ அவர் தான் நம்முடைய செந்தில் அரசு. வணக்கம் சார். வணக்கம் சூர்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மீண்டும் 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 உங்களுடைய முயற்சி மனம் தளராமல் உங்களோட முயற்சியோட நம்முடைய திருச்சி ஜோனல் ஆடிஷனுக்காக இப்போ மீண்டும் வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான 3ஆம் சுற்று தயாராக காத்துட்டே இருக்கு. நல்லபடியாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. திருச்சி ஜோனல் ஆடிஷனில் நீங்களும் ஒரு வெற்றியாளர், அதாவது டாப் 20 கண்டஸ்டன்ட் நீங்களும் வரதுக்கு. தேங்க்யூ. செந்தில் அரசு. வணக்கம் சார். எந்த ஊருங்க? காரைக்குடி சார். என்ன பாட போகிறீங்க? என்னமோ ஏதோ மின்னி மறையுது விழியில், அண்டி அகழுது வழியில், சிந்திச்சு தருது விழியில். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் பிறழுது நினைவில், கண்கள் இருளுது நனவில். ஏதோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பீடை. ஸோ அடுத்ததாக திருச்சி ஜோனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது. லெட்ஸ் வெல்கம் செந்தில். இதில் உள்ள 2 ஜட்ஜஸை ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா? கஷ்டம் தான் சார். கஷ்டமா? ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த செலக்டட் பேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரை கூப்பிடுவீங்க? இங்கே ஒரு சிஸ்டர் கிடச்சிருக்காங்க நேற்று வந்ததுலேருந்து. ஓகே, உங்கள் சிஸ்டர் ராஜலக்ஷ்மி லாஸ்ட். ஓகே. ஹாய் பிரியங்கா. ஹாய். சூப்பர். என்ன சாங் பாட போறீங்க? இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை கண்டேன் உன் உளறலும் எனக்கு இசை. கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் நாட் மை எண்ட். ஐ நோ என்னோட மியூசிக்கல் கேரியர் இதோட கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது. கௌரி பிரியா, எங்கேருந்து வரீங்க? கரூர்லேருந்து வரேன். கரூர். சரி, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? இரவும் பகலும் உன்முகம் ஈராயை போலே தூரத்துவாதுமேனோ, முதலும் முடிவும் நீ என தெரிந்த பின்பும் தயங்குவாதுமேனோ, வாடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்ததே பொன்னேசம் என்றுதே, உந்தன் கண்களில் ஏதோ மின்சாரம் உள்ளதே என் மீது பாய்ந்ததே, மழைக்காலத்தில் சரியும் மந்தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரிய கண்டேனே. சச்சின், ஆஹா, கிரிக்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு இல்ல, பாட்டோட தொடர்பு வச்சுக்கீங்க. ஆமாம் சார். என்ன பாட்டு பாட போறீங்க? 14 பூவானேன் 17 தேனானேன், இந்த வாக்கு மூலம் எதற்கு? புல்வெளியின் தாகம் நான், பூஞ்சாரல் மேகம் நீ, என்னை நினைத்து போகணும் கொஞ்சம், எந்தன் வேரில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும், ஒரு தூரல் போடு இல்லை சாரல் போடு, என் நாணம் நனையட்டுமே. ஓகே சச்சின். ஓகே. ஓகே சச்சின், வாய்ஸ் நல்லா இருக்கு, பேலன்ஸ் இல்லை, அதை வச்சு இப்போதைக்கு உங்களை வெயிட் லிஸ்ட்டில் போடுறேன். அவ்வளோதான். How are you, Mahita? ஃபைன் சார். சரி, என்ன பாட போகிறீங்க? சொய் சொய் பாட்டு. சாய். தேவனோட ஃபேவரெட்டு, நல்லா பாடுங்க. சாய். இல்லாட்டா ரொம்ப கோவமாயிடுவார் இல்லை தேவன்? சாய்.
ஓகே டேக் மைதா. வானளவு கிட்டத்துல வரப்பளவு தூரம் மச்சா அளவு ஏதும் இல்ல அதுதானே சோமச்சா நாம வேண்டி கொண்டாலும் வேண்டா விட்டாலும் சாமி கேக்கும் மச்சா சொய் 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 சொய். ஓகே மஹிதா, வெரி குட். உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பட் நீங்க இன்னும் நல்லா பாடலாம் நாங்க நினைக்கிறோம். அதான் தான் வந்து we want to put you on wait list. வெயிட் லிஸ்ட். Okay. வெயிட் பண்ணுங்க. பவித்ரா, என்ன பாட போறீங்க? நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஹாய் மீனாட்சி. ஹலோ. ஆல்ரைட், என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. ஓகே மீனாட்சி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை என்ன உங்களுக்கு மைண்டில் என்ன பிளாக்குன்னு தெரியல, உங்களால் ஓப்பனாக பாட முடியல. டுடே இஸ் நாட் யுவர் டே. சாரி. ஹலோ மிஸ்டர் சங்கர் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் ஏலாம் கடலும் வானம் நிலமும் என்னுடன் விளையாடும். சங்கர். மேடம், நீங்கள் நிறைய ஸ்டைல்ஸ் பாட முடியும்னு எனக்கு தோணுது. உங்கள் வாய்ஸ் நல்லா பிரைட் வாய்ஸாக இருக்குது. பட் இன்னும் நிறைய பேர் நாங்கள் கேட்கணும். அதனால் உங்களை வெயிட் லிஸ்ட்ல போடுங்க. வெயிட் லிஸ்ட் கொஞ்சம். எனக்கு ஜட்ஜ் பண்ணவங்க ஸ்ரீலேகா மேடம், அப்புறம் தேவன் சார் பிளேபேக் சிங்கர், 2 பேரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. என்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாட போகிறீங்க? ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய். ஓகே விக்ரம், நிறைய பேர் இன்னும் வர வேண்டியிருக்கு. நல்லா பாடுறீங்க. We're going to put you on wait list. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் திருச்சியில் இப்போ முதல் கட்ட ஆடிஷன் முடிஞ்சு 2வது கட்ட ஆடிஷன் முடிஞ்சு இறுதி கட்டத்தில் இருக்கும். இந்த இறுதி கட்டத்துக்கு அப்புறமேட்டு திருச்சி ஜோனை ரெப்ரசென்ட் பண்ண போகிற 20 பேர் யார் அப்படின்றது தெரிய போகுது. அண்ட் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா 136 பேர்லேருந்து 20 பேரை மட்டுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு நம்ம போட்டிருக்கிறனால தான். அண்ட் இப்போ நம்ம கூட வந்து ஹாஜா இருக்கிறாரு. அடுத்து நீங்கள் வந்து உள்ள ஆடிஷன் போக போகிறீங்களா? ஆமாம் சார். ஓகே, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க இது நீங்கள் வந்து வெற்றி பெற்று அடுத்த லெவல் போவீங்கன்னு? 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ரைட் நவ் ஓவர் டு தி ஆடிஷன்ஸ். ஹஜா ஷரீஃப். மேடம். ஓகே, மயிலாடுதுறை. மேடம், மயிலாடுதுறையிலேருந்து வரேன் மேடம். என்ன பாட்டு பாடுறீங்க? ஏலங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே,
மேகம் முழிச்சு கேக்குதே கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே மழைச்சாரல் தெரிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே. ப்ராக்டிஸ் தேவை உங்களுக்கு. அவ்வளோ நீளமாக இல்லை, மணியின் ஓசை கேட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, அபிநயா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். பெண்ணுக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் கூடுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். அபிநயா, எந்த தாளத்தில் பாடுறீங்க நீங்கள்? அது பாட்டுக்கு ஒரு தாளம் இருக்கு இல்லையா? பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், தரரீரி தாரீரி, அப்புறம் பாடுங்க. கண்ணோரம் பொன்வானம் அவ்வளோ இல்லை, பொன்வானம் பன்னீர், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து மாஸ்டர் தான் சொல்லி தர முடியும். அவங்க தான் கரெக்டாக உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? திருச்சி தானா? திருச்சி, சூப்பர். ஓகே, நீங்க என்ன சாங் பாட போறீங்க? செங்க சூளக்காரா செங்க சூளக்காரா காஞ்ச கல்லு வெந்து போச்சு வாடா, மேகம் கூடி இருட்டி போச்சு வாடா, மண்ணு மண்ணு மட்டும் சோறாக மக்கா மக்கா வாழ்ந்து வாராக, மழை மழை வந்து மண்ணு கரைகையில் மக்க எங்க போக. சௌந்தர்யா, ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். உங்க வாய்ஸ்ல இருந்து ஒரு சாங் நீங்க பாட முடியுங்களா? Shall I sing Western? Anything you want, go ahead. Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரு நாராய் குழிக்கும் ஜொரோ. Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரு நாராய் குழிக்கும் ஜொரோ. You the heroine, you the heroine. You're selected, you're the heroine. Thank you. T014 மிஸ் சௌந்தர்யா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. வாங்க சௌந்தர்யா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கூட யார் வந்திருக்காங்க? அம்மா அப்பா 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ என் கூட அம்மா. அம்மா வந்திருக்காமா? கண்டிப்பா. வணக்கம். ஓகே ஐஸ்வர்யா, என்ன பாட்டு பாடுறீங்க? நீ எங்கே என் அன்பே, நீ இன்றி நான் இங்கே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும், உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது நீ எங்கே. போச்சம்மா. ஓகே ஐஸ்வர்யா, நல்ல ப்ராக்டிஸ் வேணும். வாங்க. ஸ்ருதி நிற்க மாட்டேங்கிறது, அதுதான் பிரச்சனை. வணக்கம். என்ன பாட போறீங்க சதீஷ்? ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே, என் மறு
தருவேன் நீ உடைக்கவே 1 2 3 4 Everybody wanna know I be like I really wanna be here with you. Is that enough to say that we are made for each other? Is love that is so sad a truth? Oh son, I'll be there when you call and I'll be there. Oh son, I'll be there when a whole life I share. I never wanna be the same. It's time we rearrange. I take a step, you take a step, and we are calling out for you. Thank you, Satish. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். Yes. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா நீங்கள் எப்படி? சூப்பராக இருக்கு. சரி இப்போ சூப்பராக பாடணும். சூப்பராக இருக்கிறது முக்கியம் இல்லை எங்களுக்கு. இங்கே சூப்பர் சிங்கரு, விக்னேஷ். சூப்பராக பாடணும். என்ன பாட்டு பாடுறீங்க விக்னேஷ்? நீ கட்டும் சேலை மடிப்பில் தான். சரி பாடுங்க. நீ கட்டும் சேலை மடிப்பில் நான் கசங்கி போனேண்டி, உன் எலும்பு செம்பல்ல இறங்கி இடுப்பில் மறங்கி போனேண்டி. நீ கட்டும் சேலை மடிப்பில் நான் கசங்கி போனேண்டி, உன் எலும்பு செம்பல்ல நிறங்கி இடுப்பில் கிறங்கி போனேண்டி. அடியே சுடான மலையே உடம்ப நனைஞ்சுக்கலாமா, கொடியே வெத்தலை கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா, அழகே தாவணி பூவே தேனை எடுத்துக்கலாமா, கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா. ஓகே, ப்ராக்டிஸ் வேணும், நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஆமாம். ஓகே வாங்க வாங்க. ஹலோ மிஸ்டர் சந்திரசேகரன். எஸ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பாடுங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். இது நேத்தி பாடுனீங்களா? ஓகே. சாரி. காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பெண்ணும் ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தையே மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை, அது மறைஞ்சதே இல்லை. ஓகே மிஸ்டர் சந்திரசேகரன், நாங்கள் வந்து உங்களை வெயிட் லிஸ்ட்டை போட போகிறோங்க. மேடம் வந்து டோன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் போல்டாக பாடணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து அனந்த் வை சார் வைத்தியநாதன் சார்கிட்ட அமைச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சி மைய குரல் தேர்வின் 3ஆம் நிலையில் இதுவரை 35 போட்டியாளர்கள் பாடி அதில் 5 பேர் மட்டுமே சென்னைக்கு தேர்வாகியுள்ளனர். என்ன பாட்டு பாடுறீங்க? மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ள வா வா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாதம் அங்கு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா. என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே. ஓகே லஹரின்யா, உங்களை வந்து வெயிட் லிஸ்ட்டில். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். சார் என்ன பாட்டு பாடுறீங்க சார்? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. யூ நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஷர்லி. ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த வாட்டி எந்த பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க? வட வட பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா, என்றா தேரியின் நாவல் இழச்சத்தீர தூவல், நீ நடமாடும் காம கோவில், நீ ஆடை கட்டும் மேப்பில் பல ஆசைகளின் சாம்பிள், நீ நடமாடும் காதல் ஊஞ்சல்,
நீ பாடு பாடு சக்க பாடு பாடு நீ பொத்தி கடி தேகத்தோடு அட வாடா ராஸ்கல் நேரத்தோடு யார ராஸ்கல் எங்க கூப்பு பையனை போய் ராஸ்கல் வாடாங்கிறீங்க? டேங்க அப்பா இப்படி இல்லாம பாட்டு இருக்க. நான் அது நீங்க பாடும்போது எனக்கு தெரியுது. இந்த பக்கத்தையெல்லாம் சேர்ந்து அந்த வரியை மறைச்சிட்டு போல காலையில் உள்ள. இப்போ நீங்கள் பாடும்போது தெளிவாக கேட்குது. அடேங்கப்பா நீங்கள் ராஸ்கல்னு திட்டினாலும் சரி, போடான்னு திட்டினாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம் முதல்ல அதை இல்லை. சொல்லி. அது எப்படி ராஸ்கல் போடான்னு சொல்லலாம்? அது எப்படி? அது பாட்டுக்குள்ளே இருக்கு சார். அது பாட்டுக்குள்ளே இருந்தால் அது பாடிடுறதா? பாட்டுக்குள்ளே இருந்தால் பாடிதான் ஆகணும். என்ன பண்ணுறது? சரி சரி யோசிக்கிறோம். இப்போதைக்கு மட்டும் ஒன்றும் இப்போதைக்கு தரோம் நாங்கள் வாங்கிக்கிறோம். தப்பாக நினைக்காதீங்க. பட் கொஞ்சம் நாளைக்கு ஓகே. சரிம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். அடுத்து நம்முடைய திருச்சி ஜோனல் ஆடிஷனில் அடுத்த கணேஷ் தயாராக இருக்காங்க. வெற்றி வாய்ப்பை பறிச்சிட்டோம், இதோ நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆவதா வெற்றி வாய்ப்பை தட்டி பறிச்ச ஷர்லி ஜாய் வாங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க வந்திருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர், நைஸ். என்ன பாட போறீங்க? கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது, தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. ஓகே பழனி, நல்லா பாடுறீங்க. நேற்று இதை விட கொஞ்சம் பெட்டராக பாடினீங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை? But we're going to put you on wait list. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பாட்டு பாடுறீங்க? ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஓகே சார். பல்லவி எல்லாம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு. ஆனால் சரணம் போயிடுச்சு. ஓகே வாங்க. ஹலோ ரோஷன். என்ன பாட போறீங்க? பூவுக்குள் ஒளிஞ்சிருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்தில் பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், இமை செல்லும் காற்று மெல்லிசையாகல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசைந்து போகும் நீ எந்த அதிசயம். நல்லா பாடுறீங்க. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் நல்லா பிஸ்கெட்லாம் எடுத்து சாப்பிட்டு வாங்க. வெயிட்டிங் லிஸ்ட். ஹலோ மிஸ்டர் ஆனந்த். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? நான் மதுரை. தேவன் மெதுவா பயந்திர போறார் தேவன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? மதுரை ஸ்ரீரங்கன் கேம்ப்ல இருந்து வந்திருக்கேன். நைஸ். சரி இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீந்தும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி ரா. பாதி சாங் தான் பாடினேன். என்னை உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒரு அண்ணன், அவர் தான் லஹா. பஸ் அவர் கையால் அந்த பேட்ச் எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனந்த்
நமஸ்காரம் ஹிமஜா. ஹிமஜா என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன என்ன செய்தாய் வேங்குழலே, என்ன என்ன செய்தாய் வேங்குழலே, எனக்கும் உனக்கும் ஒரு பகையில்லையே, எனக்கும் உனக்கும் ஒரு பகையில்லையே, நாளும் சுகநாதம் தந்து அனல் மெழுகாய் என்ன இளமனம் இழகிடவே, என்ன என்ன செய்தாய் வேங்குழலே. ஹிமஜா அவங்க கூட யார் வந்திருக்காங்க? அம்மாவும் அப்பா வந்திருக்காங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்க. விறுவிறுப்பாக நடந்து வரும் திருச்சி மைய குரல் தேர்வின் 3ஆம் சுற்றில் இதுவரை 42 போட்டியாளர்கள் பாடி அதில் 8 பேர் திருச்சி மையத்தின் பிரதிநிதிகளாக சென்னைக்கு தேர்வாகியுள்ளனர். மீதமுள்ள போட்டியாளர்களின் படபடப்பு மிக்க பயணம் நாளையும் தொடரும்.